ஆக்சுவலாக ஊர்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு திங்ஸ் எதுவுமே இல்லை. இங்கே வந்து நான் ஒரு 10 நாள் கிட்ட லீவ் போட்டிருந்தேன் ஊருக்கு போகிறப்ப. ஸோ இங்கே வந்து எந்த திங்ஸுமே இல்லை. எல்லாமே நான் காலி பண்ணிட்டு தான் நான் வந்து ஊருக்கு கிளம்பியிருந்தேன். ஏன்னா இங்கே இருந்து எதாட்டும் ஆயிரும், நான் கெட்டு போயிடும் ப்ராடக்ட்லாம் அப்படின்னு தான் நான் வாங்கலை. ஆனாலும் சில மசாலா ஐட்டம்ஸ், முக்கியமான ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் தள்ளிட்டு தான் போனேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணல. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வந்து அந்தளவுக்கு கரண்ட்டு பில்லை வந்து வேகமாக இழுக்காது. கம்மியான யூனிட்ஸ் தான் ஓடும். அதனால நான் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமலே தான் போவேன். எப்போ லீவ் போனாலும் இந்த தடவை 10 நாள் லீவ்னாலும் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணாமல் தான் போனேன். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து சேவாக இருந்துச்சு. அதுபோக கொஞ்சம் சில திங்ஸ் இல்லை அப்படிங்கிறப்ப நான் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், பனங்கிழங்கெல்லாம் இந்த தடவை வச்சுருந்தாங்க. இந்த மாங்காய் வந்து 24 ரூபா ஒரு மாங்காய். இப்போ சீசன் ஆரம்பிச்சிட்டு, ஆனால் 24 ரூபா இருக்குது ஒரு பீஸ் வந்து 24 ரூபா. அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் பார்த்தேன், எல்லாமே பழமாக இருந்துச்சு, காயாகவே இல்லை. அதனால் அது வாங்கலை நான். அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ் வந்து ரேண்டமாக அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது பார்த்திங்களா, வோடாஃபோன் டாகு எவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா. அதே மாதிரி சுருங்கின மூஞ்சி வச்சு அழகாக மேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். என்ன நான் வாங்கினேன் அப்படிங்கிறத வீடியோவுடைய கடைசியில் உங்களுக்கு வந்து நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் சும்மாவே அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எது இது பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். திங்ஸ் வந்து மளிகை ஜாமான் ப்ளஸ் காய்கறி, பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நான் முக்கியமாக என்ன வாங்கினேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேன்சி ஐட்டஸில் ஹேர் பேண்டு ஒரு 6 பீஸோ 7 பீஸோ உள்ள ஹேர் பேண்ட் வந்து 39 ருப்பீஸும், கிளிப்பு வந்து 35 ருப்பீஸ். இது ரெண்டும் நான் வந்து வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு இந்த பம்கின் சீடு தான் பச்சையாக இருக்குது. என்னடா பச்சையாக இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். நம்ம பம்கின் வந்து பார்க்குறப்ப வந்து எல்லோவாக இருக்கும் இல்லையா, இது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அதை எல்லோவை உடச்சிட்டு வச்சுருக்காங்க, பச்சை கலர். பாய்.